சென்னையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை நெல்லையில் வைத்து போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் ஞானவேல் பாபு என்கிற பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விடுதியில் தங்கி பயின்று வரும் மாணவி ஒருவருக்கு பேராசிரியர் ஞானவேல் பாபு செல்போனில் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் நேரில் பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ஞானவேல் பாபு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த அவரை நெல்லையில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே ஞானவேல் பாபு மீது மேலும் 4 மாணவிகள் பாலியல் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு கடந்த 3 ஆண்டுகளாக தனக்கு பாலியல் தொல்லை அளித்து வருவதாக மாணவி ஒருவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் அது தொடர்பான ஆடியோக்கள் வெளியாகியுள்ளது. தொலைபேசியில் அநாகரிகமாக பேசுவது மற்றும் தனிப்பட்ட விவரங்களை கேட்டு வற்புறுத்துவது போன்ற செயல்களில் பேராசிரியர் ஈடுபட்டதாக மாணவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையில் அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பேராசிரியர் மீது துறை ரீதியான விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. காரின் டயர் வெடித்து 19 வயது மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையிலிருந்து சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் பயணித்த கார் பொன்னேரி அருகே டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்தில் 19 வயது மாணவி திவ்யபிரியா உயிரிழந்தார். ஆந்திரா தடா நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா செல்லும் போது இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் காரில் பயணித்த மற்ற 9 மாணவர்கள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கு. சேலம் உத்தம சோழபுரம் அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து எதிர் திசையில் உள்ள சாலையில் பாய்ந்து வாகனங்கள் மீது மோதியதில் ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஏழுமலை என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்திற்கு காரணமான ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐஸ் உடைக்கும் இயந்திரத்தில் கால் சிக்கி வடமாநில தொழிலாளி ஒருவர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார். கன்னியாகுமரி அருகே ஐஸ் உடைக்கும் இயந்திரத்தில் கால் சிக்கி சாலையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இன்ஜாமுன் என்ற தொழிலாளி ஐஸ் கட்டிகளை இயந்திரத்தில் போட்டபோது எதிர்பாராத விதமாக அவரது கால் இயந்திரத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சக ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனம் மீது வேன் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 மீது மினி வேன் மோதிவிட்டு நிற்காமல் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் படுகாயமடைந்த 2வரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து சிசிடிவியில் பதிவாகிய காட்சிகளை வைத்து தப்பியோடிய வாகன ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். மலைப்பாதையில் லாரி கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஓட்டுநர் கணேசனை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதட்டப்படாதீங்க, அப்படியே இருங்க, ஆடாதீங்க. ஒண்ணுல எடுத்தல வெளியே எடுத்தல, பதட்டப்படாதீங்க. லிங்க் பண்ணுங்க, அப்படியே லிங்க் பண்ணி பிடிச்சு விடு. இல்ல அப்படியே லிங்க் பண்ணுங்க. நீங்க தூக்குமா, அந்த லோட் தலை தூக்கு, தலை தூக்கு. ஏங்க கைய கொடுங்க. இதுல ரெண்டு பேரும் அப்படியே பிடிங்க. கஞ்சா மற்றும் மதுபோதையில் இருந்த இளைஞர்களை தட்டி கேட்டதால் 4 பேரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த இளைஞர்களை தட்டி கேட்ட 4வரை அரிவாளால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் தலை, கை உள்ளிட்ட இடங்களில் காயமடைந்த 4 பேர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மற்றவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் வாளியில் தவறி விழுந்த 2 வயது ஆண் குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கங்கன்தொட்டி பகுதியைச் சேர்ந்த பாபு, லதா தம்பதியினரின் 2 வயது குழந்தை தர்ஷன் வீட்டிலிருந்த தண்ணீர் வாளியில் தலை குப்புற விழுந்து மயங்கியுள்ளார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே சரக்கு வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டம் கருங்கல் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தின் முன்பகுதியில் திடீரென கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தி கீழே இறங்கி ஓடியதால் உயிர் தப்பினார். பின்னர் வாகனம் தீப்பற்றி எரிந்த நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேயிலை தோட்டத்தில் 4 புலிகள் சுற்றித் திரிவதால் தொழிலாளர்கள் பீதியில் உறைஞ்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மைனாலா கிராமத்தில் தேயிலை தோட்டத்தில் ஒரே நேரத்தில் 4 புலிகள் சுற்றித் திரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலில் சிறுத்தை என நுழைத்த தொழிலாளர்கள் அருகில் பார்த்தபோது புலிகள் என அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இந்த காட்சிகள் வீடியோவாக வெளியான நிலையில் கிராம மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளை வனத்துறை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சோஜிலா கனவாய் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரிலிருந்து கார்கில் நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனங்கள் 11,575 அடி உயரத்தில் உள்ள சோஜிலா கனவாய் பகுதியில் சென்றபோது 0 பாயிண்ட் அருகே கண்ணிமைக்கும் நேரத்தில் மலை உச்சியிலிருந்து பனிப்பாறைகள் சரிந்து விழுந்தன. இந்த பனிச்சரிவில் சிக்கி சாலையில் சென்று கொண்டிருந்த கார்கள் மற்றும் வேன்கள் பனிக்குள் புதைந்து போயின. இந்த கோர விபத்தில் சிக்கி 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் பனிக்குவியலுக்குள் சிக்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது. தகவல் அறிந்ததும் இராணுவத்தினர், பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் நவீன இயந்திரங்களுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பனிப்பாறைகளை அகற்றி உள்ளே சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில்
போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஸ்ரீநகர் லடாக் இடையிலான போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவன உரிமையாளர் பாலியல் தொல்லை அளித்ததா பெண் ஒருத்தர் புகார் அளித்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த தன்னிடம் உரிமையாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக இளம்பெண் புகார் அளித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் செந்தில்குமார் 19 வயது பெண் ஊழியரிடம் கடந்த 24ஆம் தேதி அநாகரீகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வேப்பேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்துவிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய அந்த பெண் தனது கணவருடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். தேடின்னு தான் இருக்காங்க, இன்னும் எதுவும் கிடைக்கல. என்கிட்ட கேட்குறாங்க, எங்கே இருக்கான், என்ன ஏதாச்சும் ஃபோட்டோ இருக்கா, ஏதாச்சும் கேட்குறாங்க. நான் எங்கே போவேன்? என்ன சொல்கிறாங்க? அவங்க ஒய்ஃப் கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, என்கிட்ட தான் கேட்குறாங்க. எங்கே போனானே தெரியல இது வரைக்கும். மிரட்டல. புரியல. ஆமாம், சமாதானமாக போங்க, அவங்க ஏதாச்சும் காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சு. இது நடவடிக்கை எடுக்கணும், அவர் ஜெயிலுக்கு போகணும், அவ்வளவுதான். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போலி மருத்துவர்களால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தகுதியற்ற நபர்கள் போலி சான்றிதழ் மூலம் மருத்துவர்களாக பணியாற்றி வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லிவாக்கம் MTH சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆர்மேனிய நாட்டில் மருத்துவம் பயின்ற ராகுல் ஏஜே என்பவர் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தகுதி தேர்வை எழுதாமலேயே போலி சான்றிதழ் மூலம் மருத்துவராக பணியாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவருடன் அனிதா பிரியா குமாரி, பிரபாகரன் தங்கராஜ் உள்ளிட்ட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மருத்துவமனையில் தகுதியற்றவர்கள் போலி சான்றிதழ்களை வைத்து பணியாற்றியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் இந்த சான்றிதழ்கள் அனைத்தும் போலி என அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்ததை அடுத்து இந்த வழக்கு தீவிரமடைந்துள்ளது. அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவனை பிரம்பால் அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டு அரசு பள்ளியில் தற்காலிக உடற்பயிற்சி ஆசிரியர் 7ஆம் வகுப்பு மாணவனை பிரம்பால் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மாணவர்களிடையே ஏற்பட்ட சண்டையை கண்டித்தபோது ஸ்ரீநிவிசன் என்ற மாணவனை பிரம்பால் அடித்ததால் தோள்பட்டை வீங்கி காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பிறகு அந்த மாணவன் திருவள்ளுவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் என ஆசிரியர் மிரட்டியதாகவும் இதனால் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஈரான் நடத்திய தாக்குதலால் டெல் அவிவ் நகரில் சைரன்கள் ஒலித்தன. ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் நள்ளிரவில் அபாய சங்குகள் முழங்கின. ஈரான் ஏவிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான்பரப்பில் தென்பட்டதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனிடையே ஈரானின் ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்துள்ளன.